வீடியோ பார்த்துட்டு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பெட் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே அதுக்கு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் காதலித்தால் மட்டும் அந்த காதல் சேராது. இருவரும் அந்த காதலை புரிந்து இருந்தால் மட்டும்தான் அந்த காதல் சேரும். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருந்தாலே லவ் சக்ஸஸ் ஆயிரும், சேர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. இங்கே நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு அதுதான். லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த வரைக்கும் புரிதல்ன்ற விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்கள் நானும் விரும்புகிறோன்ற போது அந்த புரிதல் இல்லைன்ற போது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி மேட்ச் ஆகும்? ஸோ அது சேர்ந்தே ஆனாலும் கண்டிப்பாக வேற வழி இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை தான் இருக்குமே தவிர சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கையே இருக்காது. உங்கள் லைஃப்பில் புரிதலை பாருங்கள். புரிதல் இல்லாமல் போச்சுன்னா அந்த வாழ்க்கை எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். அதுதான் இம்பார்ட்டன்ட், புரிஞ்சுக்கோங்க. அதிக நபர்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நபரை காதலிக்கும் போது அவருடன் பேசி பிரிவதை விட அவருடன் பேசாமல் இருந்து பிரிந்து விடுகிறார்கள். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க விரும்புகிறாங்க. ஆனால் விரும்புகிற டைமில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது அவங்க பேசி பிரிகிறத விட பேசாமல் இருந்தே புரிஞ்சுறாங்க. இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை பேசணும், அது என்ன ஏதுன்னு கேட்கணும். நம்மளா ஒன்று நினச்சிக்கிட்டு நம்மளா ஒன்று பண்ணோம்னா அந்த லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஸோ இங்கே நிறைய பேர் லவ்வில் தப்பாக நடக்கக்கூடிய விஷயமே அதுதான். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. ஒரு டைம் பிரச்சனை வந்துச்சு, ரொம்ப நாள் பேசாமல் இருந்தீங்கன்னா, பிரேக்கப் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா பேசி பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப நாள் விரும்பியிருப்போம், திடீர்னு ஒரு காரணத்துக்காக விட்டு போகிறது தப்பான விஷயம் தானே. இங்கே காதலிக்கும் போது அவர்கள் செய்யும் தவறுகளை விட செய்யாமல் ஏதோ தவறினால் தான் மாட்டிக்கொள்ளும் போது அந்த தவறை உண்மை என்று நம்பி அதனால் காதல் பிடிக்குது. இங்கே நிறையா பேர் ரிலேஷன்ஷிப்பில் இது நடக்கக்கூடிய விஷயம் தான். அவங்க ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த தப்பெல்லாம் மன்னிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு பிளேம் பண்ணி ஒரு விஷயத்த காமிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் நம்பி ஏமாந்து வெளியே வருவீங்க. பிரேக்கப் பண்ணி. இங்கே நிறைய பேர் லைஃப்பில் இப்போ நடக்கக்கூடிய பிரேக்கப் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்லையும் இப்படிப்பட்ட பிரேக்கப் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஒருத்தவங்க விரும்புகிறீங்க, ஒரு டைமில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது என்ன ஏதுன்னு பேசி பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். அதை பேசி பார்க்கலன்றா அவங்க பண்ணாத விஷயத்த கூட நீங்கள் பண்ணலாம் நம்பி புரியலாம். நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய நபர் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு இடையிலான காதல் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டார்கள். ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கக்கூடிய நிறைய நபர்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் கூட வேறு ஒரு பொண்ணை இல்லை வேறு ஒரு பையனை மனசுல நினச்சி பார்க்க முடியல. அவங்களுடைய ஞாபகமே இவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கனால வேறொருத்தவங்கள அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போக முடியல. இவங்க தான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கு. எந்த ஒரு நபர், ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ இப்படி இருக்காங்கன்னா அவங்கள உங்கள் லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோன்னா தயவு செய்து அவங்கள தேடி பிடிச்சி உங்கள் லைஃப்லேயே வச்சுக்கோங்க. இதை விட ஒரு பெஸ்ட்டான பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு இல்லை, எனக்குமே கிடைக்க மாட்டாங்க. அதுதான் ட்ரூ. அப்புறம் உங்களுடைய விஷயம்தான். ஒரு நபர் தனிமையில் இருக்கும்போது அதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவர் விரும்பி அவரை விட்டு சென்ற நபருடைய ஞாபகம் அதிக அளவில் வரும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய தனிமையை நீக்க பாருங்கள். இங்கே நிறைய பேர் இந்த மனசுல எனக்கு ஒருத்தவங்க ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு, என்ன செய்யறதுனே தெரியல, அவங்களுடைய மைண்ட் செட்டாகவே இருக்கு, என்ன செய்யறதுனே தெரியல கேட்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தனிமையாக இருக்கிறது தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தனிமையை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நபருடைய ஞாபகம் அதிகம் வராமல் இருக்கும். ஞாபகம் வருதுன்னா நீங்கள் தனிமையாக இருக்கீங்க, உங்களுக்கு ஃபீலிங் இருக்குது, மனசு உடஞ்சி போயிருக்கு, அவங்க ஞாபகம் தான் வரும். வேற என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்கிறத விட்டு ஃப்ரெண்ட்ஸோடய இல்லை ஃபேமிலியோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா பாய்.